வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் ஜி குக்கோட சம்மர் லவ் அப்படின்ற ஒரு ஒன் ஷாட் தான் வந்து ஒன் ஷாட் இல்லை 2 ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப வந்து பிரேக் விட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி. அது என்னென்னா நான் அப்புறமா வந்து சொல்கிறேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுலாம். ஸோ இந்த 2 ஷாட்டை வந்து இன்றைக்கி பார்த்துலாம். அண்ட் உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்புறமா வீடியோ எண்டில் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ அதனால் வீடியோ எண்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க மாஸ் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எஃப்எஃப்பில் டாப் வந்து ஜேகே, பாட்டம் வந்து ஜிமன். ஸோ இது வந்து ஸ்கூல் முடிஞ்சுட்டு அந்த பீரியட், அந்த ஒரு கேப் இருக்குல்ல, ஒரு வெக்கேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த டைமில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ ஓகே, இதுவே போதும், நம்ம வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒன் டே நைட் ஜிமன் அவர் வீட்டு டெரஸில் அப்படியே உட்காந்துட்டு கால் பேசிகிட்டு இருக்காரு டேக்கிட்ட. டே செம்ம காண்டாகுது. யாரா லீவ்லாம் விட சொல்கிறாங்க? ஸ்கூல்லாம் வராமல் அப்படி எரிச்சலாக இருக்க போகுது. ஏன்டா, ஏன் லீவ் விட்டு நல்லா தானே இருக்குது? உனக்கு நல்லா தான் இருக்கும். நீ இன்னும் ஒரு 4 hours இங்கே இருப்பியா? அதுக்கப்புறம் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். ஆனால் நான் எங்கடா போகிறது? எனக்கு தான் ரிலேஷன் இருக்கானுங்களா இல்லையா, இல்லை செத்துட்டானுங்களா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து புலம்பிகிட்டு இருக்க. அப்பட்டே ஐயோ பாவம், நான் வேறு என் அங்கிள் வீட்டுக்கு போகிறேன், அங்கே என் ஆள் வேறு இருப்பா. அப்படியே தள்ளிக்கு முழுங்க. ஐயோ டேய் போதும், சும்மா இருக்கிற பையன் மனசில் கலைக்காத. நீ எவகிட்ட வேணால் போ, ஆனால் என்கிட்ட வச்சுக்காத. டேய் சும்மா சொன்னேன்டா. அதுலேயும் அந்த ஊரில் பக்கத்து ஸ்ட்ரீட்டா, எங்கள் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் வந்து இன்னொரு வீடு இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பெரிய வீடு. அங்கேருந்து ஒரு பொண்ணு பால்கனியில் நின்றுட்டு எனக்கு ரூட் விட்டுருந்தா. சே, மிஸ் பண்ணிட்டேன்டா. என்னது மிஸ் பண்ணிட்டியா? யார் நீ? ஆமாண்டா, நான் லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு ஒரு 2 நாள் இருக்கும். அப்போ தான்டா பார்த்தேன் அவளை, நம்மளை பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2வது நாளே பார்த்துருந்தேன்னா அவளை எப்படியோ பிக்கப் பண்ணியிருப்பேன். அட பாவி, அப்போ உங்கள் அத்தை பொண்ணு? அவள் கிடக்குறா. அவளுக்கு நான் மட்டும்தாண்டா உலகம். நான் என்ன சொன்னாலும் நம்பிட்டே வருவா. நீ தாண்டி என் உயிர், உன்னை விட்டு நான் வேறு ஒத்திக்கிட்டு போவேனாடி அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்படியா மாமா, சாரி மாமா, நான் தான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன், என் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு போவா. அவளெல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ஈஸிடா. அட பாவி, உன்னையே ஒத்தி நம்பிட்டுருக்கா அவளை. டே சும்மா ஃபன்னுக்கு தானேடா, அப்படின்லாம் அவளை விட்டுற மாட்டேன். அவளுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நல்லா பேசுகிற, நீ பேசுறது ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு அனுப்புகிறேன். டே அந்த எட்டப்ப வேலை மட்டும் பண்ணிடாத, குடும்பத்தில் குழப்பம் வந்துடும், மூடிக்கிட்டு. அட போடா, உனக்குன்னு சொல்கிறதுக்காக ஒருத்தி இருக்கா. எனக்குலாம் ஒருத்தருமே இல்லை, அப்படியே எரிச்சலாக வருது. ஏன் என் லைஃப் மட்டும் அப்படியே ப்ளைனாக போயிட்டுருக்கு? ப்ளைனாக போயிட்டுருக்கா? சாருக்கு இப்போ அப் அண்ட் டவுன்ஸ்லாம் வேணுமாண்ணே? அதெல்லாம் இருந்தால் தானடா லைஃபு. பாரு, ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன், அங்கே ஒருத்தி எனக்கு சைட் அடிக்க கூட தோண மாட்டேங்குது. சரி, எவ்வளவு என் பின்னாடி வருவாங்க பார்த்தா நானும் ஓவர் அழகு. எல்லோரும் எனக்கு ஆள் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவளுங்களே பேசிவிட்டு அவளுங்களே போயிடுறாளுங்க. ஒருத்தியாவது வந்து ஜிமின் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாளுங்களா? ஒன்றும் கிடையாது, அப்படியே பேசிவிட்டு அப்படியே போயிடுறாளுங்க. நான் இங்கே தனியாக உட்காந்துட்ருக்கேன் டெரஸில் உங்க கூட பேசிட்டு. இந்த நேரத்துக்கு மட்டும் எனக்கு ஒரு ஆள் இருந்திருந்தா அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே வானத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்க. அப்பட்டே டேய் மூடுறா வாய்க்குள்ளே என்ன விழுந்து தொலைய போகுது. இல்லைடா, நைட் டைம் எதுவும் பறக்காது. சரி, கொசு உள்ளே போய்ட்டு போது மூடிக்கோ அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைட் டே பார்த்திங்கன்னா ஒரு லக்கேஜ்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போ டே செம்ம டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்டா. நாளைக்கு வர ட்ரெயினில் 3 மணி நேரம் போகணும்ப்பா. அது நினச்சாலே 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு போ. அதுக்கப்புறம் என்ன, 1 மாதம் மாற்ற பொண்ணு ஜாலியாக இருப்பல்ல. டேய் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை இருக்கணும்டா, உனக்கெல்லாம் அது கிடையாது, போதுமா? ஆமாம், இல்லை தான், என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. ஸ்ட்ரீட்டில் ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக வருது. என்ன இந்த நேரத்துக்கு எங்கள் ஏரியாவில் காரு? எது காரா அப்படி சொல்லிட்டு டேவும் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலி டேவும் ஜிமினும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரீட் தான். ஜிமின் வீடு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்கும், டேவோட வீடு கொஞ்சம் தள்ளி வந்து உள்ளே இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட்டில் எவன்டா அவன் கார் வச்சுருக்கவன்? தெரியடா, ரொம்ப ஸ்பீடாக வருது, யார் வீட்டுக்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்ருக்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜிமின் வீட்டுக்கு நேரம் வந்து நிற்க. அப்போ ஜிமின் டே என் வீட்டுக்கு தாண்டா யாரோ வராங்க போதா? உன் வீட்டுக்கா?
உன் வீட்டுக்கு எவன்டா வர அந்த நேரத்துக்கு தெரிலடா அப்படியே சொல்லிட்டு ஜிம்மின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நின்றுட்டு இருந்திருப்பாரு டெரஸில். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு ஓடி வந்து பார்க்குறாரு. டேய் என்னடா நிறைய பேகெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு தானே. டேய் உனக்கு தான் சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தம் கூட இல்லையடா. அதுவும் கரெக்ட் தான். ஒரு ஆண்டி பரவாயில்ல. டேய் சும்மா சாரிடா. ஒரு அங்கிள் இருக்கான், கொஞ்சம் பார்க்க டெரராக இருக்கான், சரிப்பட்டு வராது. அப்புறம் ஒரு டிரைவரு. என்னடா கதவு சாத்திட்டாங்க அவள் தானே இதுவும் போச்சா ஷியோ அப்படி சொல்லிட்டு வந்து சொல்ல. அப்போ ஜிமின் இறாரா இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. ஹீரோயின் என்ட்ரியா? டேய் ஹீரோயின் என்ட்ரி இல்லைடா, ஹீரோ என்ட்ரி அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆணு பார்த்துட்ருக்கார். ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம மாசா அப்படியே அந்த கார்க்குள்ளேருந்து இறங்குறாங்க. பிளாக் கலர் டிஷர்ட், அது ஓவர் சைஸு குட்டியாக ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அப்படியே ரக்கடாக வச்சுட்டு, இதுதான் வீடா ஜேகே, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? என்னங்க இதை பாரு, அவங்ககிட்ட சொல்லி கூப்பிட்டு வா, இது என் தங்கச்சி வீடு, உருப்படியாக இருக்கிறதா இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னு வச்சுக்கேன் நான் ஜெயின் ஸ்கூலுக்கு மாற்றிடுவேன். என்னங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படி சொல்லிவிட்டு ஜேகேயோட அப்பா வந்து உள்ளே போக சொல்ல. ஜேகேயோட அம்மா அப்படியே வராங்க ஜேகே கிட்ட. ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னை விட்டுட்டு அம்மா 1 மணி நேரம் இருந்துருப்பேனா? இப்போ பாரு உன்னை எடுத்துகிட்டு வந்து இவள் வீட்டில் வர்றாங்க. அம்மா எனக்கு தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, உனக்கும் பிடிக்காதுல்ல, நீ சொல்ல வேண்டியதானே. நான் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பங்கிட்ட எவ்வளோ தான் சொன்னாலும் அவன் என் பேச்சை கேட்குறான். நீ சரியில்லை, நீ பண்ணுறதுலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு என் வாயும் அடைச்சிடான். நீயும் அவருக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்க. உருப்படியாக ஸ்கூலுக்கு தானே போயிட்டு இருந்தேன், போயிட்டு வர வேண்டியதானே. லாஸ்ட் டே அன்றைக்கி உனக்கு ஏதாச்சும் வேணுமா? இந்த மாதிரி பண்ணியே ஆகணுமா? 12th பையன் ஓவராக பண்ணான், அடிச்சு வாய வச்சிட்டேன், அதுக்குண்ணா. ஜேகேம்மா இன்னும் 1 இயர் தானே அந்த ஸ்கூல் லைஃபே முடிய போகுது. லாஸ்ட் மினிட்ல போய் போலீஸ் கேஸ் ஆகிருக்கும் மேலே. அந்த பையன் ஃபேமிலி மட்டும் கேஸ் கொடுத்துருந்தா கொடுப்பான். அவன் பண்ணதே தப்பு, அவன் என் மேலே கேஸ் கொடுப்பான். ஜேகேம்மா இதுமாதிரி கூட பேசிகிட்டு இருக்காத. உங்கள் அப்பனை விட உங்கள் அத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. நீ அவங்ககிட்ட பேசணும், ஜெல்லாகணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு 30 நாள் கூட வேணாம், ஒரு 20 நாள் இங்கே பல்ல கடிச்சிட்டு அம்மா அங்கே நீ உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன். ஒரு கொஞ்ச நாள் மட்டும் இங்கே இருடா. அம்மா எனக்கு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதும்மா. அவங்க உள்ளே போனதும் என்னை அப்படியே என்னமோ நான் க்ரைம் பண்ணிட்டு வந்த மாதிரி, என்ன ஜேகே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. பழின்னு ஒன்று வைக்க. ஐயோ ஜேகேம்மா அப்படிலாம் பண்ணுறாத. உங்கள் அப்பனை அப்புறம் என்னால் சமாளிக்கவே முடியாது. ஒரு கொஞ்ச நாள், ஒரு 20 டேஸ் கூட ஆனால் ஒரு 15 டேஸ் மட்டும் இரு. அம்மா நான் அப்பாக்கிட்ட பேசி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். என்ன சரியாச்சலோ வாச்சலோ அப்படி சொல்லிட்டு ஜேகேயை சமாதானப்படுத்தி அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் ஜேகே ஒரு மாதிரி திமிராக நின்றுட்டுருக்க. ஜேகேயோட அத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஜேகேவை மேலே கீழே ஏற்றிறக்கமாக பார்க்குறாங்க. ஓ அப்படியாண்ணா, அதெல்லாம் வேறு இப்போ பண்ணுறானா பாரு. பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கான், என்னென்ன வேலை பண்ணியிருக்கான். என்ன ஜேகே ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? டிசிப்ளினே இல்லையா உங்ககிட்ட? ஆரம்பிச்சிட்டாடா, இதுக்கு தான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டு அவங்க அம்மா பார்க்க. அவங்க அம்மா டீச்சர்லாம் ப்ளீஸ்டா கொஞ்ச நாள் அவ்வளோதான். இல்லை அது வந்து உங்களை யார் என்ன கேட்டாங்களா? வாய முடுங்க, ஏண்டி சும்மா இருறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அப்பாவும் அவங்க சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட அம்மா நல்லா வாருன்னு வாடுறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு செம்மக்கம் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நின்றுட்டுருக்க. அப்போ ஜேகேயோட அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குமா ஜேகேக்கும் தான். ரூம் எங்கன்னு சொல்லு, அவன் போவான். மேலே தானா ரூம் ஒன்று இதுவாக இருக்குது. என் பையனை நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு, அதுவும் ஸ்காலர்ஷிப்பில். ஸ்கூலே தான் அனுப்பிச்சாங்க. நான்லாம் வேணாம் தான் சொன்னேன். அவங்க தான் இல்லை ரொம்ப டிசிப்ளினான பையன், எங்கள் ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்கண்ணா ஸ்கூல்லேருந்து வந்து. அதனால தான் அவனை அனுப்பிச்சேன். அவரும் காலியாக தான் இருக்குது, அங்கேயும் ஜேகே ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க அத்தை பார்த்திங்கன்னா அவங்க பையனோட பெருமையெல்லாம் பீத்திக்க. அப்படியே ஜேகேயோட அம்மாவுக்கும் கொஞ்சம் காண்டாகுது. சரியான பீத்தலாகிறாள் இவ குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாரு, என்ன செப்பல்ஸில் அடிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கோவமாக பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஜேகே பார்த்திங்கன்னா ரூம் அதானா, சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் லக்கேஜை தூக்கிட்டு குடுகுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஓடி போக. அப்போது அவங்க அத்தை என்னது இது வீட்டுக்குள்ளே ஓடிட்டு, ஜேகே நடந்து போ, என் கால் நல்லா தான் இருக்குது, நான் ஓடி தான் போவேன் அப்படி சொல்லிட்டு ஓடுறாங்க. ஜேகேயோட அப்பாவா ஜேகே எனக்கு சாரிங்க விடுங்க, என்ன தான் புள்ள பற்றி வளர்த்துருக்கு, மோனமே போகுது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சரிம்மா நாங்கள் கிளம்புறோம்,
மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்தோன்னு சொல்லுமா. சரிண்ணா, அவர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடும். நீங்கள் இன்றைக்கி வேணால் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாமே. ஐயோ இல்லைம்மா, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது. இவன் இந்த சேட்டை பண்ணவே தான் நாங்கள் இங்கே கூப்பிட்டே வந்தோம். இல்லைன்னா நாங்கள் அங்கேயே வச்சுட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, என்கிட்ட விட்டிங்களா பாருங்கள், 30 நாள் கூட தேவையில்ல, 10 நாள் என் பையன் மாதிரியே மாற்றிடுவேன். நீங்களே வந்து இதான் என் பையனான்னு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஷியோ, நீ சொன்ன மாதிரி நான் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா. அந்த ஸ்கூலில் அந்த பிரின்சிபல் இருக்காங்களே, என்னங்க லேட் ஆச்சு, இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனோம். சரி வரேன் போ அப்படி சொல்லிவிட்டு, சரிம்மா லேட் ஆச்சு, நம்ம மிச்சத்தை அப்புறம் ஃபோனில் பேசிக்கலாம். சரிண்ணா பத்திரமா. அண்ணி பத்திரம். சரிம்மா நீயும் பத்திரமா இரு அப்படியே சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. ஜிம்மின் இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசிட்டு வர வரைக்குமோ அப்படியே லைன்லேயே நின்றுட்டுருக்கா. அப்போ டேய் என்ன பேசி தொலையாண்டா. ஹலோ ஹலோ டேய் இருடா, என்னாச்சு? டேய் என்னடா ஆச்சு? இப்படி சைலண்ட் ஆகிட்டு ஹீரோ என்ட்ரின்னா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல, என்னாச்சு? அதுவா, ஹீரோன்னு நினச்சேன், ஆனால் பார்க்கறதுக்கு லைட்டாக வில்ல மாதிரி இருக்கான். வீட்டுக்குள்ளே வர போயிட்டான், காணோம். டேய் இருடா, மேலே லைட் எரியுது. மேலே லைட்டா? டேய் என்னடா? டேய் அவங்க ஆப்போசிட் வீட்டில் பால்கனியில் லைட் எரியுது. டேய் அவன் தான் வரான் அப்படியே சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்தீங்கன்னா அப்படியே டெரஸ்லேருந்து ஒளிஞ்ச மாதிரி நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா ஜேகேயோட பேரண்ட்ஸ் கார் கிளம்புனதுமே அப்படியே வெளியில் எட்டி பார்த்துட்டு ஒரு தம்மை எடுத்து பற்ற வைக்கிறாங்க. அட்டா பாவி, சரியான வில்லாதிவில்லான்னு இருப்பான் போலே. மூஞ்சை பார்த்தா நம்ம ஏஜ் மாதிரி தான் இருக்குது, இன்னும் தம்மெல்லாம் அடிக்கிறான். நாம் சும்மா சீனை போடுறது தான். ஹலோ ஜிமின். டேய் நாடா? டேய் நான் தூங்கினேன்டா, நாளைக்கு டேய் மூட்டு ஃபோனை நீ போய் தூங்குடா அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. டேவும் பார்த்தீங்கன்னா போய் தூங்கிறாரு. பட் ஜிமின் பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணிவிட்டு ஜேகேவை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. யார் பார்க்கவே ரொம்ப டஃப்பாக இருக்கான். ஒரு வேலை அந்த ஆண்டி ஒரு மாதிரி சிடுமுஞ்சாச்சு. அவங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்ன்னு யாரும் வரமாட்டாங்க. எங்கள் அம்மாக்கிட்டே சரியாக பேச மாட்டாங்க. என்னன்னா என்ன அப்படி தான் இருப்பாங்க. யார் இந்த பையன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு சூப்பராக அப்படியே தம் அடிச்சிட்ருக்காரு. எல்லாம் என் நேரம், இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். அதுலேயும் இருக்கா பாரு, என்ன வாய்க்கு பேசுகிறா. எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் அப்படியே என்னமோ அவள் வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த ஆட்டம் ஆடுவான். இப்போது அவள் வீட்டுக்கே நான் வந்துட்டேன். என்ன ஆட்டம் ஆடி என்னென்ன கேள்வி கேட்க போகிறான்னு தெரியலையே. டேய் தகப்பா, உன்னை வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன்டா அப்படியே சொல்லிட்டு ஜேகேவா அப்படியே ஸ்மோக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டெரஸ்லேயே உட்காந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மூன் இருக்கும், அதை அப்படியே பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் ஜேகேயோட வீட்டில் ஜேகேயோட அம்மா மட்டும்தான் ஜேகேக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஜேகேயோட அப்பா எப்பவுமே ஜேகே திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணால் கூட அவ்வளோ திட்டுவாங்க. இப்போ ஸ்கூலில் ப்ராப்ளம் பண்ணி அப்படியே போலீஸ் கேஸ் ஆகிற அளவுக்கு போயிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. சொன்னாலும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஜேகே ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியுது, பட் எதுக்கு ஏன் அதெல்லாம் வந்து எதுவும் தெரியல. என்ன ஃபீலிங் ஓவராக இருக்குது. ஒரு வேளை லவ் மேட்ராக இருக்குமோ? லவ் மேட்ருனால் பொண்ணுங்கள் தானே வீட்டை விட்டு இன்னொரு ஊருக்கு அனுப்புவாங்க. இப்போ பசங்களுக்கும் மாற்றிட்டாங்களாம். என்னவா இருக்கும்? சரி கேட்போம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு ஹாய் 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 என்ன பார்க்க மாட்டேங்கிறா. ஐயோ பார்த்துடாடே அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு டெரஸ்லேருந்து கை காமிக்கிறாரு. பட் ஜேகே எதுவுமே கண்டுக்கல. அப்படியே ஒரு மாதிரி மூணையே பார்த்துட்ருக்க. ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அவரோட ஐஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. யாருவன் மொட்டை மாடி நின்று கை காமிச்சுருக்கான். ஒரு வேளை மேலே போகிற ஆஸ்ட்ரோநாட்டு காட்டுறானும் காட்டினாலும் காட்டுவான். சரியான கோளாறு தானே இந்த ஊர். என்ன பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஒரு வேளை வேறு யாருக்கும் காமிக்கிறேன்னு நினச்சிட்டானா. ஏய் ஒன்று தான் பிளாக் டிஷர்ட் இங்கே பாரு ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல ஜேகே என்னையா ஒன்று தான் என்ன யானே தலை நம்மக்கிட்ட பேசுகிறான். என்ன ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம் சொன்னோடனே சார் வந்து தீர்த்து வைக்க போகிறாரு. ஏய் பொடிப்பாயில உள்ளப்பா குட்டி கொஞ்சம் பனியில் கரைஞ்சிட போகிற ஓடி உள்ள அப்படியே சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிக்கிற அப்படியே பால்கனி டோர் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. ஜிமின்கா சரியான பல்ப்பு. அட பாவி, போனால் போது ஃபீல் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்ன அப்படி மானமாக மாற்றிட்டான். நல்ல வேலை இது யாரும் பார்க்கல அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாரு. கிரேட் இன்சல்ட், இது யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவரும் போயிட்டு படுத்துறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது.
ஜிமின் பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்க கீழே அவரோட அம்மாவும் எதிர் வீட்டில் இருந்த அந்த ஆண்டியும் வந்து பேசுகிறது நல்லாவே கேட்குது. ஆக்சுவலி ஜேகேயோட ஆண்டி ரொம்ப சவுண்டாக தான் பேசுவாங்க. ஏ எவடா அவள் இந்த கத்துறா, எங்கள் அம்மா வாய்ஸ் வர கேட்குது, யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜேகேயோட ஆண்டி. ஐயோ இவளா, இவனத்துக்கு இவன் வந்தா போச்சு, நான் வேறு எப்படி நிற்கிறேன்னு பார்க்கறதுக்குள்ளே நைஸாக போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடியே போக கரெக்டாக அவங்க பார்த்துட்டாங்க. ஜிமன் பார்த்துட்டா விளங்கிடும். ஆண்டி, என்ன ஆண்டி எப்படி இருக்கீங்க? என்ன ஜிமன் ஸ்கூல் இல்லைன்னா இப்படி தான் 10 மணிக்கு எழுந்திரிச்சு கீழே வருவியா? டிசிப்ளினே இல்லை. ஷோ டிசிப்ளின் கிளாஸ் எடுக்கிறாளே, நீ எதாவது ஒரு கேஸில் என்கிட்ட மாட்டுடி, ஒன்று அன்றைக்கி வச்சுக்கிறேன். அது வந்து ஆண்டி நிறைய ஹோம்ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு தூங்க, அதுக்குன்னு இவ்வளோ லேட்டா? ஜிமினம்மா நீங்கள் வளர்க்குறது சரியே இல்லை. என் பையன்லாம் கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்குவான், எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும். அதுதான் டிசிப்ளின். அப்படிங்களா? நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஜிமன் தான் போச்சு, எங்கள் அம்மா இன்றைக்கி மாட்டிக்கிட்டா அவகிட்ட, எதுக்கு வந்தானே தெரியலையே அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஜேகேயோட ஆண்டி, அது வந்து என்ன சொல்ல வந்தானா, சொல்லுங்கள். அது என் அண்ணன் பையன் வந்திருக்கான், அவன் வீட்டில் தனியாக தான் இருக்கான். என் பையன் இருந்தானா 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, ஏதாச்சும் விளையாடுவாங்க, மேபி பேசுகிறது கூட நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அவங்கக்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல, அவன் வேறு ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கான், எனக்கு என்னமோ மாதிரியா இருக்குது. ஜிமின் ஃப்ரீயாக இருந்தானா வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி வைக்கிறீங்களா? அவனும் சேம் ஏஜ் தான், அவனும் 11th முடிச்சிருக்கான். ஓ அப்படிங்களா? ஆமாம், நைட் கார் சவுண்ட் கேட்டுது, பட் நான் தான் வெளியில் வந்து பார்க்கல. அது எங்கள் அண்ணா தான், அது ஸ்கூல் முடிஞ்சிச்சுல, லீவ் டைம், அதனால் எடுத்துகிட்டு வந்து விட்டு போகிறாரு. எப்பவும் அனுப்பவே மாட்டார். நான் தான் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டேன், அனுப்பிச்சி வைனா, என் பையன் கூட இல்லை அப்படின்னு கேட்டேன், அதனால் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஜிமின் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடு என்ன? அப்படிங்களா ஆண்டி? சரிங்க ஆண்டி, வரேன், கண்டிப்பாக வந்துடணும். ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், வந்துடு என்ன? ஆமாம், நீ செஞ்சதை பூனைக்கு போட்டாலே அதுவே செத்து போயிடும், அதை எனக்கு போடலான்னு பார்க்குறியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோடய முறைச்சிக்கிட்டு பார்க்க அவங்க பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா கிட்டே ஜிமின் குடுகுடுன்னு ஓடுறாரு, ஓடி போயிட்டு, அம்மா நேற்றுக்குமா வந்தாங்க? அதான் சொன்னாங்களே அவங்க அண்ணன் பையன் வந்திருக்கானா, அவங்க பையன் தான் அமெரிக்கா போயிட்டான்ல. ஆமாம், அமெரிக்கா போனான், நீ அவனை பார்த்தியா? டேய் சொன்னால் கேட்டுக்க வேண்டியதான், அதுக்கு போய் நீ பார்த்தியா போனியான்னு? நான்லாம் வீட்டுக்கு போக மாட்டேன் போ. டேய் என்னடா, சும்மா ஒரு ஹெல்ப்பு தானே, உன் ஏஜ் தான் அந்த பையனுக்கான், போய் பேசிட்டு வா. அதெல்லாம் முடியாது, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. நேற்று நான் அவனுக்கு ஹாய், ஐயோ என்ன புரியல. நேற்று அது வந்து டிட்டே ஊருக்கு போகிறேன்னு சொன்னான், நான் போய் அவனுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கொடுக்குன்னு வராங்க. டே ஜிமின் என்னடா அம்மா கிட்டலாம் போய் அதை சொல்லிகிட்ருக்க? நேற்று நீ அவனை ட்ரை பண்ண பேசுறதுக்கு, அதை போய் சொல்வியா? ஷோ கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டியிருப்பேன். கை காமிச்ச சொன்னால் அவன் ஸ்மோக் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும், பாவம் அவனையும் மாட்டி விட்டுருப்பேன். சரிப்போ போய் ஃப்ரெஷ்அப் ஆகும், பைத்திய மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு சோஃபாவில் படுத்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிமினோட அம்மா, என்ன பண்ணுறேங்க? நாம்மா லீவு டிவி பார்க்குறேன், அவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், சோஃபாவில் படுக்காது அப்படியே தூங்கிடுவேன், அதே பழக்கமாக வரும். தூங்கலாம் மாட்டேம்மா, நைட் நல்லா தான் தூங்குனேன். யார் நீயா? நான் 11 மணி வரைக்கும் முழிச்சு தான் இருந்தேன், ஆனால் நீ கீழே வந்த மாதிரியே தெரியல. எப்போ வந்து தூங்குனேன்? அது ஆப்போசிட் வீட்டுக்கு கார் வந்ததில்ல அப்போ தான். அடா பாவி, அது 3 மணிக்குடா காலையில். ஓ 3 மணி ஆயிடுச்சா? அது தெரிலம்மா, அது டெரஸில் நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அந்த டே கூட, அப்படியே பேசிகிட்டே இருந்தேன், டைம் போனதே தெரில. அப்படி என்ன தான் பேசுவீங்களோ நீயும் அந்த டே அம்மா வரட்டும், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அவங்ககிட்ட. மா என்னம்மா சும்மா ஃபோன் தானே பேசிகிட்டு இருந்தான், போய் வேலை இருந்தால் பாருப்போ அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. எப்போவுமே டேவும் ஜிமினும் ஒன்றா தான் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ டே வந்து ஊருக்கு போயிட்டாங்களா, ஜிமினுக்காக ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன ஏரியாவிலையும் ஒத்தனையும் காணோம், எல்லோரும் ஊருக்கு போயிட்டானுங்க போல், பாவீங்களா இப்படி கழட்டி விட்டுறானுங்களே நம்மளை அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வராரு. அவனா சிக்குவானா, போயிட்டு என்ன கிரிக்கெட்டாவது விளாட்லாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா ரோட்டில் ஒரு காக்கா கூட இல்லை, நல்ல ஊருடா இது அப்படி சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டு முன்னாடி வந்து சைக்கிளை நிறுத்த அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வீட்டை பார்க்குறாரு. இந்த வீட்டில் தான் ஒரு பீஸ் இருக்கு, போகலாமா? வேணாம், நேற்றே நம்மளை பங்கம் பண்ணி விட்டான்,
இப்போ அங்கே போய் இன்னும் அசிங்கப்படுத்தினானா அதுலேயும் அந்த ஆண்டி வரகிறா ஓவராக பல வருடங்களுக்கு அதே சொல்லி சொல்லி காட்டுவாளே. போகணும் போல தான் இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. நோஸ் கட் பண்ணிட்டானா அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா சைக்கிளை விட்டு இறங்கவே இல்லை. அப்படியே உக்காந்துட்டே போகலாமா வேணாவா போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜேகே பால்கனி வழியாக நின்றுட்டு அப்படியே வந்து ஜிமினியை தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்கான், என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறதுக்கு இல்லை வர ஜிமின் அதை பார்க்கவே இல்லை. போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக கீழே ஜேகேயோட ஆண்டி அவங்க வீட்லேயே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு வந்து தெரியல அவங்க ஆண்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமினுக்கு வந்து ஜேகே இருக்கிறதும் தெரியுது, அவங்க ஆண்டி இருக்கிறதும் தெரியுது. பாவி எம்மா இன்னும் வயசாகுது இப்போவே ஸ்மோக் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா ஜேகே ஆன்னு பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்க்குறாரு. பார்த்தா ஜேகேயோட ஆண்டி. ஜிமின் என்ன வர சொன்ன வரவே இல்லை. ஆண்டி அது தோ வர ஆண்டி இரு அம்மா கிட்டே கேட்டேன். ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, எவ்வளோ வெயில் அடிக்குது, நீங்கள் என்ன வீட்டுக்குள்ளேருந்து வரீங்க. அப்புறம் அங்கிள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஜிமின் என்ன பேச்சு பேசுகிற நீ. ஆண்டி உங்களுக்கு அழகே அந்த கண்ணு மூக்கு வாயிலாம் இல்லை ஆண்டி, அந்த முகம்தான். அதில் போய் இந்த சூரிய வெளி பட்டு அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா ஏன் ஆண்டி உள்ளே போங்க, நானே வரேன், இது பாருங்கள் சைக்கிளை போட்டு ஓடியாரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா டொப்புன்னு சைக்கிளை கீழே போட்டு அப்படியே வந்து உள்ளே வராங்க. ஜேகே அதை பார்த்துட்டு என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே, சரி போது கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணி அதை தூக்கி போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. ஜிமினும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஆண்டி நான் தான் வந்துட்டேனே உள்ளே போங்க. என்னப்பா என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. ஆண்டி உங்களுக்கு இந்த வெயில் பற்றிலாம் தெரியாது ஆண்டி, நீங்கள் எப்போது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருக்க ஆப்பிள் மாதிரி இருக்கணும், அப்போ தான் அழகாக இருப்பீங்க. வெளில வந்தீங்கன்னா காஞ்சி பொண்ணு கருவாடு மாதிரி ஆகிடுவீங்க, ரொம்ப பாவம் இல்லை நீங்கள், போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட ஆண்டி அப்படியே தள்ளிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. இதோ பாரு ஜிமின், நீ வருவே ஜேகே கூட விளையாடுவே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். ஓ ஜேகேவா அவன் பேர், ஜேகேவா அது யார் ஆண்டி. ஐயோ உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, என் அண்ணன் பையன் வந்திருக்கான்ப்பா, ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சுல அதனால வந்திருக்கான். பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படியா ஆண்டி, ஸ்கூல் முடிஞ்சதுன்னா இங்கே வந்தானா, இதுக்கு முன்னாடிலாம் வந்ததே இல்லையே. அது வந்துப்பா அது எங்கள் அண்ணன் அந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க எங்கேயும், ஸோ இந்த வாட்டி நான் தான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கினா அதனால் அனுப்பிச்சி வச்சாங்க. ஓ அப்படியா, போய் சொன்னால் கூட பொருந்த சொல்கிறா போகுது. சரி போங்க ஆண்டி, எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்புறம் ஜூஸும் வேணும். சரிப்பா நீ மேலே போ, ஜேகே மேலே தான் இருக்கான், பேசிட்டு செட் ஆச்சுன்னா விளையாடுங்க, இல்லைன்னா பரவாயில்லப்பா நீ கிளம்புனா கூட கிளம்பிடலாம். ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, என்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு பண்ணாமல் போங்க போய் ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாத்துன்னு வாங்க, நான் போயிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுறேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு மேலே போகிறாரு. போயிட்டு ஐயோ அப்போவே நோஸ் கட் பண்ணான். ஆனால் நான் எதுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன், அவன் ஸ்மோக் பண்ணால் அவன் மாட்டிக்க போகிறான், அவனை சேவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ராகுலா வாய்க்கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். கடவுளே இந்த ஜேகே என்னை உள்ளே சேர்த்துக்கணும், இல்லைன்னு மட்டும் வச்சுக்கேன் கீழே போகும்போது என்னை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிடுவாளே. கடவுளே கதவு திறந்துடணும். எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஜிமின் வெளியிலேருந்து வாய்ஸ் கொடுத்துட்டு டோரை வந்து நாக் பண்ணேன். அப்போ ஜேகே என்ன வேணும் உனக்கு. ஐயோ என்ன இப்படி ரெக்கார்டாக பேசுகிறான், கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்களா, உள்ளே வரணும். ஏன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் இன்னும் இப்படிலாம் கேட்குறான். அது உங்கள் ஆண்டி தான் உங்ககிட்ட பேசலான்னு சொன்னாங்க, தான் அவள் சொன்னதுனால இங்கே வந்தியா, அவள் சொல்லி தான் நீ என்கிட்ட பேசணுன்னா அவனு பேச தேவையில்ல, மூட்டு கிளம்பு. ஐயோ அப்படிலாம் இல்லை, அது நேற்றே நான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன், பட் நீங்கள் அன்றைக்கி நேற்று பேட் மூடில் இருந்தீங்க போல், அதான் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை, அதை திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தேன், டோர் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்களேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கெஞ்ச. அப்போ ஜேகே டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணா. ஜேகே ஒரு மாதிரி ஷர்ட் இல்லாமல் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் வந்து ஜிம் பண்ணிகிட்டு இருந்துருப்பார். ஓ மை காட், என்ன 11th தான் முடிச்சிருந்தாங்க, உடம்பு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கான், பார்க்கவே அங்கே டெம்ட் ஆகுதே அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட ஃபேஸ் பார்க்காம ஒரு பாடியை அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. அது ஜேகே பார்த்துட்டு ஏய் என்ன ஒன்றும் இல்லை சும்மா தான் எதுக்கு வந்த, இல்லை உங்க கூட பேசி ஃப்ரெண்டு சும்மா பேசலான்னு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, நீயும் போகிறது.
அது எனக்கு ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவனுங்களும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டானுங்க. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன். அதான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு வந்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம இப்படியே பிரிஞ்சிடலாம். சரி வா உள்ள வா. அப்படியே சொல்ல ஜிம்மன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டு பெட்டில் போய் உக்காந்துக்கிறாரு. அப்பாடா விட்டானே. இல்லைன்னா அந்த ஆண்டி இருக்காளே. பரவாயில்ல, நம்ம இவங்க கூட நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஏன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா என் பேர் ஜிம்மன். அப்போ கேட்கவே இல்லையே. இல்லை உன் பேர் எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? உங்கள் ஆண்டி அவள் சொன்னாலா? என்ன ஆண்டி போய் அவள் பண்ணுறான்? ஒருவேளை நம்மள மாதிரி அவளை பிடிக்கலையோ? மேபி அவளை யாருக்கு தான் பிடிக்கும். அப்படியே சொல்லிட்டு ஜிம்மன் வந்து யோசிச்சுட்ருக்கா. அப்போ ஜேகே ஆண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஜேகே எதுவுமே பேசல. டோரை ஓப்பன் பண்ண அவங்க வந்து பிளேட் கொடுக்குறாங்க. ஜேகே நீயும் ஜிம்மனை சாப்பிடுங்க. ஜிம்மன் எல்லாம் ஓகே தானே? ஆண்டி எல்லாம் ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன். சரி. எஜுகேஷன் வீடியோஸ்லாம் இருக்குது, எல்லாமே பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. என்னது எஜுகேஷன் வீடியோவா? என்ன வீடியோ பார்க்குற வயசில் இருக்கோம், என்ன வீடியோ பார்க்க சொல்கிற பாரு. ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா சொல்ல ஜேகே அப்படியே பிளேட்டை வாங்கிட்டு டோரை வந்து லாக் பண்ணிடுறாரு. அவங்களும் போயிடுறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறாங்க. வச்சுட்டு எதுக்கு வந்த? அதான் சொன்னேன்னு உங்கள்கிட்ட பேச. ஓ ஆமாம்ல, சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம். ஏய் சாப்பிடு அப்படியே சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து கொடுக்க அவரும் பார்த்தீங்கன்னா குடிக்கிறாரு. பொறுமையாக குடிச்சிட்டு அப்படியே ஜேகேயோ பார்த்துட்ருக்க. ஜேகே இப்போ தான் வந்து ஒர்க் அவுட்லாம் முடிச்சிருப்பாங்க. ஒரு உடம்புல அங்கங்கே ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம் என்ன படிக்கிற? ஸ்கூல். அதான் என்ன 12th 11th முடிச்சிட்டேன். இப்போ 12th பார்த்தது 10th படிக்கிற மாதிரி இருக்க. என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. எவ்வளோ ஹேண்ட்ஸம் நானும். என்ன போய் அப்படி சொல்லிட்டானே. இல்லை 12th தான். நீங்கள்? நானும் 12th தான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததே இல்லையா? இல்லை, எனக்கு இவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அப்பங்காரன் தான் கூட்டிட்டு வந்து விட்டு போயிட்டான். ஏன் இங்கே இதுக்கு மேலே வந்ததே இல்லை, இப்போ மட்டும் என்ன? அது ஸ்கூலில் ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஒருத்தவங்க அடிச்சு உடச்சிட்டேன். போலீஸ் கேஸ் ஆகிற மாதிரி இருந்தது. எங்கள் அப்பா குறுக்கில் பூந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்து தள்ளிட்டு போயிட்டான். ஓ ரவுடி பையனாவன்? ஏன் என்ன ஸ்கூலில் ப்ராப்ளம்? இப்போவே தெரிஞ்சுக்கணுமா? இல்லை கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். போர் அடிக்குது, டைமே போக மாட்டேங்குது. உனக்கு டைம் போகலன்னா நான் சொல்லணுமா? ஆல்ரெடி வீடியோ 27 மினிட்ஸ்க்கு ஆயிடுச்சு. போதும். ஸ்டோரி தெரியணுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கோ. இதோட இதை டீமும் முடிச்சிடுவா. அப்படி வந்து ஜேகே சொல்ல நானும் ஒரு பேச்சு கேட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் அண்ட் தென் யூ லவ்லி டிமோ. அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று பேசணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டு பாருங்க. அது மை நெய்பர் லவர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒன் ஷாட் அந்த மூவி வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. எனக்கு ஒன்றும் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் வரல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி என்ன அது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக வந்த ஒரு எஃப்எஃப். ஸோ அந்த எஃப்எஃப்பில் வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்துருந்தாங்க. ஜேகே வந்து ஏமாந்து போகிற மாதிரி டேக்கிட்ட, அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஒன்றா ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீடியோ அப்படி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி போட்டேன். மேபி அது உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரி இருக்கலாம். எனக்கும் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நானும் போயிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். கொஞ்சம் அங்கங்கே நான் வந்து டக்குன்னு முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் வந்து செகண்ட் பார்ட் போடுறேன். பட் என்னென்னா ஸ்டோரி இப்போ நான் லாஸ்ட்டில் முடிச்சிடல. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் உள்ளேருந்தே எப்படின்னா ஜேகே வந்து டேக்கிட்ட சரியாக பேசாத மாதிரி, டே வந்து ஜேகே இக்னோர் பண்ணாங்கள்ல. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். இல்லைனா இல்லை இதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம். சரியா? ஏன்னா அதை வந்து நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அது ஒன்றும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரொம்ப வந்து இன்னும் வந்து ரொம்ப ஸ்டோரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஜேகே வந்து டே அவாய்ட் பண்ணாங்களே. ஸோ அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து அவாய்ட் பண்ண டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா, இல்லைனா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு வந்து சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மேபி உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நான் வந்து அவாய்ட் பண்ணாங்கள்ல. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய்.